ஹாய்! அகாடமிக் எஜுகேஷனுக்கும், ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் எதை வைஸாக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகாடமிக் எஜுகேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஜாப் வந்து உங்களுக்கு 9 to 5 ஜாபாக இருக்கும். இது ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இது ஜாபு, இது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு ஓனர், பாஸு எல்லாமே நீங்கள் மட்டும்தான். இங்கே ஒரு ஓனர் இல்லை பாஸுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓனர் கிடையாது. அகாடமிக் எஜுகேஷனில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டான பே செக்ஸ் உண்டு. ஆனால் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பே செக்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பேமெண்ட்டாக கிடைக்கும். இங்கே வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்கீங்களோ அந்த நேரத்துக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் நினச்சா 10 மினிட்ஸில் கூட ட்ரேடிங் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அதை வந்து 1 ஹவர் கூட எடுத்துக்கலாம். எவ்வளோங்கிறது வந்து உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. இங்கே நீங்கள் அங்கே பாஸ் என்ன ஒர்க்கு கொடுக்காங்களோ அந்த ஒர்க்கை தான் நீங்கள் பண்ண முடியும். டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. இங்கே நீங்கள் தான் டெசிஷன் மேக்கர். என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட்டுமே கிடைக்கிது. அகாடமிக் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்தவங்க மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட ஓன் ட்ரஸ்ட், செல்ஃப் ட்ரஸ்ட். நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்பணும். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே உள்ள நம்பிக்கை மட்டும்தான் இங்கே முக்கியம். ஜாபோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை நீங்களே தான் புஷ் பண்ணணும். ட்ரேடிங்கோ இல்லை ஒர்க்கோ லாங் டேர்மாக திங்க் பண்ணி அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதை அடைஞ்சே தீருவீங்க. ரேட் ரேஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்படி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷனுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து வெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ அந்த பயணத்தில் தூங்கிடாதீங்க. தூங்காமல் ஓடிட்டே இருந்தீங்க, இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இதை சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லைனா இதை சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.